குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அது இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு இருக்கு. ஸோ அந்த பாடத்துடைய ரிவிஷன் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அல்ஜிப்ரா பார்த்திருந்தோம், காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன், தென் அல்ஜிப்ரால வந்து முற்றுரிமைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்திருந்தேன். ஸோ அந்த டாபிக் வந்து முடிச்சாச்சு. நமக்கு இப்போ எக்ஸாமுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடம் இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி எல்லா லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிவிஷன்ல வந்து இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ரிவிஷன்ல நம்ம பார்க்க போற விஷயம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடத்துல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல நமக்கு ஒரு 3-4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லாஜிக்கல் ரீசனிங் திங்க் பண்ணி சால்வ் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அண்ட் லாங் டிவிஷன் மெத்தட்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிபனாசி சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரிப்டாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு வந்து ஒரு 4 டாபிக்ஸ் வந்து சம்பந்தம் இல்லாத, அதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். இப்போ அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கிற மாதிரியான டாபிக்ஸா இருக்கும். இது எல்லாமே வந்து லாஜிக்கல். அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எக்ஸாக்டா லிங்க் இருக்காது. பட் வந்து லாஜிக்கலா வந்து இதுல இருந்து இருக்கு, அதுல இருந்து இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சோ அது ரிலேட்டட் தான் வந்து இந்த தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடத்துல இருக்கிறது. இது இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஹெச்சிஎஃப். ஓகே, மீ போ கா கொடுக்கப்பட்ட எண்களின் மீ பெரு பொது காரணியை கண்டுபிடிக்கும் முறை. ஏன்னா இந்த மீபோகா, மீபோமா, HCF, GCD, LCM. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். மீ பெரு பொது காரணி, மீ பெரு பொது வகுத்தி, மீச்சிறு, மீசிமா, மீச்சிறு மடங்கு. இது 3 தான் வந்து ஃபர்ஸ்ட். இதோட கண்டினியூட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வகுத்தல் முறை, தொடர் கழித்தல் முறை, அதெல்லாம் வந்து இதனுடைய இந்த HCF LCM உடைய கண்டினியூட்டி தான். சோ நமக்கு HCF கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான சிமுலேஷன் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் HCF வந்து ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஏன்னா நார்மல் மெத்தட்ல HCF கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது சிமுலேஷன்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்கு புக்ல வந்து தொடர் வகுத்தல், தொடர் கழித்தல் முறையில் HCF அண்ட் LCM கால்குலேட் பண்றது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கலாம். அது இல்லாம நம்ம வந்து ஆக்டிவிட்டியும் பார்க்கலாம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற நம்பர், நான் இங்க இதெல்லாத்தையும் தூக்கிடுறேன். ஏ வந்து 60, பி வந்து 80. இப்போ இந்த 60 அப்படிங்கறது வந்து 2/2 இன்டூ 3 இன்டூ 5. 2/2 வந்து 4, 4 3 12, 12 5 60. 80 அப்படிங்கறது வந்து 2/4, 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 5 80 பிரிச்சிருக்காங்க. இப்போ இதுல HCF ரெண்டுத்திலையும் பொதுவாக உள்ள உறுப்புகளை மட்டும் எடுத்திருக்காங்க. சோ 2/2 இங்கேயும் 2/2, இந்த 2/4க்குள்ள அடங்கி இருக்கு. 5 and 5. So HCF highest common factor. இதனுடைய விடை 2 2 4 into 5 is 20. இதே LCM பாருங்க, least common multiple.
எது வந்து அதிக அளவில் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் லீஸ்ட் அப்படிங்கும் போது 2 பவர் 4, 3, 5 எல்லாமே வந்து நமக்கு இங்க இருக்கணும். சோ இப்ப வந்து இங்க வந்து 3 இல்ல, அதனால வந்து 3 கொண்டு வரணும். இங்க அந்த ரெண்டுலயுமே பொதுவா இருக்காங்க, 5 எடுத்துக்கலாம். இந்த 2 4 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ அதை தான் எடுத்துக்கணும். சோ இப்போ இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பொதுவா இருக்கிறத மட்டும் எடுப்போம். இது எல்லாத்திலையுமே டபுள் த என்ட்ரி வராம சிங்கிள் த என்ட்ரி ஆனா எல்லாமே எடுக்கும். ஓகேவா? இங்க நான் வேற ஏதாவது நம்பர் போடுறேன். ஓகேவா? இப்ப இது 5 கியூப் வந்து 125. 75 வந்து 5 ஸ்கொயர் 25 இன்டூ 3 75. இப்ப இங்க ஹெச்சிஎஃப் பாருங்க, 5 ஸ்கொயர்டு. ஏன்னா 5 ஸ்கொயர்டு இங்கேயும் வந்து இருக்கு, இங்கேயும் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ஆன்சர் 25. எல்சிஎம் பாத்தீங்கன்னா எல்லாமே வரும். 5 கியூப் இன்டூ 3, 375. வேற ஏதாவது நான் நம்பர் மாத்துறேன். 64க்கு பதிலா 72 போடலாமா? சோ நீங்க மைக் அன்மியூட் பண்ணி கூட நம்பர்ஸ் சொல்லலாம். வேற ஏதாவது நம்பர்ஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சோ இத 48 2 to the power 4 into 3, 72 2 to the power 3 into 3 to the power 2. So HCF is 2 to the power 3 into 3, 24. LCM 2 to the power 4 into 3 squared. எது வந்து அதிக அளவுல இருக்கோ ரிப்பீட்டடா அதான் LCM. இதுலயே வேற ஒரு மெத்தட் காட்டுறேன், பிரைம் ஃபேக்டர் மெத்தட். பாருங்க, இது எப்படி வந்து இங்க 2 to the power 4, 2 to the power 6 அப்படின்னு எழுதியிருந்தாங்க இல்லையா? அத வந்து உங்களுக்கு எப்படி வந்து அதை வந்து ஸ்பிளிட் அப் பண்றாங்க அப்படிங்கறத இங்க காட்டு. ஒரே ஒரு நிமிஷம். எந்த இடத்துல வச்சா correct ஆ இருக்கும்? ஓகே, இங்க 72 120 இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து காட்டின சிமுலேஷன்ல 125 75ன்னு பார்த்தோம். 125 5 கியூப். இந்த 5 கியூப் நீ எப்படி போட்டாங்க? டவுட் வருதா? அதுக்குதான் இப்ப பாருங்க. 72 120 இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு 2. சோ 2 வாய்ப்பாடால போட்டாங்கன்னா 36 60. 36 2 72, 62 120. அகைன் 2 டேபிள்ல போட்டாங்கன்னா 18 2 36, 32 60. அகைன் 9 2 18, 15 2 30. இது 3 டேபிள்ல ரெண்டும் காமனா போகுமா? 5 15 3 9. சோ அகைன் இதோட முடிஞ்சுது. அப்ப இங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 5. அப்ப இங்க ஹெச்சிஎஃப் எப்படி வரும், எல்சிஎம் எப்படி வரும்னு பாருங்க. ஹெச்சிஎஃப் வந்து 2 இன்டூ 2 இன்டூ 3. ஓகே, திருப்பி இது போட்டீங்கன்னா 3ஆல 1 டைம், 5ஆல 1 டைம் போகும். எல்சிஎம் பாருங்க, எல்லாமே எடுத்துப்போம். 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 5. இங்க வேற நம்பர் மாத்துறேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டுமே 2 வாய்ப்பாடுல போகும்.
64 2 128 41 2 82 இந்த 41 இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ அப்ப இங்க ஹெச்சிஎஃப் வந்து 2 மட்டும்தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது, அது மட்டும்தான். எல்சிஎம் 2 64 41 எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கணும். 625 125 போடுறேன் பாருங்க. 5 ஆல போட்டா 125 into 5 625 25 into 5 125 25 into 5 125 5 into 5 25 5 5s are 25 5 1s are 5. So இப்போ HCF என்ன வரும்னு சொல்லுங்க நீங்க. 3 டைம்ஸ் இருக்கிற இந்த 5 மட்டும்தான் HCF. LCM இது எல்லாமே சேரும். So LCM is 625 and HCF is 125. இப்போ உங்க புக்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்பர் எடுத்து போடுவோமா. புக்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்பரை 184 230 கொடுத்துருக்காங்க. 184 230 184 230 92 115 2 டேபிள்ல. அதுக்கப்புறம் 23rd டேபிள்ல போட்டா 4 and 5. இப்ப HCF என்ன வரும்? 23 into 2. சூப்பர். LCM இது எல்லாமே வரும். சோ இப்போ அங்க உங்க புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இதுக்கு கிடைச்ச ஆன்சர் கூட இங்க என்ன கிடைச்சிருக்கு, HCF 46. சோ 46 கூட இன்னொரு மூணாவதா ஒரு நம்பர் சேர்த்துறாங்க. சோ அதையும் போட்டு பார்த்துடலாமா. இது உங்களுக்கு புக்ல எக்ஸசைஸ்ல எத்தனாவது கொஸ்டின்னா 7.2ல 4வது சப்டிவிஷன் 184க்கு பதிலா 46 230க்கு பதிலா மூணாவதா ஒரு நம்பர் என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா இதற்கு கிடைத்த விடை கூட இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க 276. சோ 20 இது அகைன் 2 டேபிள்ல போகும். திருப்பி இது வந்து 23rd டேபிள்ல போகும். இப்போ 46 எல்சிஎம் அது எல்லாமே வந்துடும் 276. அப்போ இந்த 276 இன்டூ 46க்கு HCF வந்து 46. இது நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஷன்ல போட்டிருக்கோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது போட்டிருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நான் இப்ப இங்க சிமுலேஷன்ல ஆன்சர் காட்டுறேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2ல 42 and 70. 21 2 42 35 2 70 7 3 21 7 5 35. இப்ப HCF 7 2 14. LCM 7 into 2 into 3 into 5 210. உங்க புக்ல கேட்டிருக்கிறதுக்கு HCF கான ஆன்சர் இஸ் 14. எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் இந்த சம்ஸ் எல்லாம். சோ அதற்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணது லாங் டிவிஷன் மெத்தட்ல பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு வந்து எல் டிவிஷன்ல இந்த டானா வகுத்தல்ல வந்து போட்டு காட்டுறேன். ஆன்சர் வந்து சிமுலேஷன்ல போட்டாலும் கரெக்டா வருதான்னு நம்ம ஒரு டெஸ்டிங் தான். ஸோ நம்ம வந்து அப்ப இந்த இதுல நம்ம என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ 2ஆல வகுத்தா 18 40 அகைன் 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 9 20. ஸோ இப்ப HCF 2 into 2 4. LCM 2 into 2 into 9 20 720. ஸோ அப்ப இங்க HCF என்ன 4. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் 280 and 420. 280 420.
2 ஆல போட்டீங்கன்னா 140 and 210. அகெயின் 2 ஆல போட்டீங்கன்னா 72 140 105 2 210. 14 5 70 21 5 105. 7 2 14 37 21. HCF வந்து 2 இன்டூ 2 இன்டூ 5 இன்டூ 7 140. எல்சிஎம் வந்து அந்த ரெண்டும் மூணும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். 6 140 இன்டூ 6 840. ஆல்ரெடி இது வரைக்கும் 140, அது கூட 2 3s are 6. So 140 into 6. அடுத்தது 1014 into 654. எல்லாத்துக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி 2 காமன் ஃபேக்டரா வந்துரும். ஓகே, இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 6, எல்சிஎம் வந்து 110526. இப்போ இந்த சம்ல வந்து நம்ம 6ன்னு இந்த மெத்தட்ல போட்டு டைரக்டா போட்டோம். பட் நம்ம புக்ல இத வந்து தொடர் கழித்தல் முறையில் நீ பெரு பொது காரணியை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. நம்ம இதுல வந்து சிம்பிள் ஸ்டெப்ல முடிச்சிட்டோம் எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போ புக்ல கொடுத்துருக்கிற மெத்தட்ல இந்த கொஸ்டினை நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகேவா? 1014 and 654 உங்களுக்கு தெரியும். இதனுடைய ஹெச்சிஎஃப் ஆனது 6 அப்படின்னு. இதை நான் தொடர் கழித்தல் முறையில போட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி எவ்வளோ லெங்க்தியா நான் போடுறேன், அதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம புக்ல இது கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 1014 and 654. இப்போ இங்க என்ன பண்றோம்னா, கொடுத்திருக்கிற ஒரு வேல்யூவை ஃபர்ஸ்ட் வேல்யூவை எம் அப்படின்னும் ரெண்டாவது வேல்யூவை என் அப்படின்னும் எடுத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா எம் மைனஸ் என், எம் மைனஸ் என் இதுதான் ஃபார்முலா நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போறோம். சோ எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 1014 மைனஸ் 654 போட்டீங்கன்னா 360. இப்ப அடுத்தது இங்க எதை எண்ணா யூஸ் பண்ணினோமோ அது எம்மாவும் கிடைத்த விடையானது எண்ணாகவும் மாறும் ரெண்டாவது ஸ்டெப்ல. ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து எம் இஸ் ஈக்குவல் டு 654 and n is equal to 360. So m minus n is equal to 654 minus 360. So that is 654ல 360 கழிச்சா 294. இப்ப again m minus n. m is equal to 360, n is equal to 294 இல்லையா? சோ இப்போ இங்க again m மைனஸ் எண்ணே தான். 360 மைனஸ் 294 is equal to 66. again அடுத்த ஸ்டெப் m 294 n 66. m is equal to 294, n is equal to 66. m minus n is equal to 294 minus 66, which is 228. ஓகே, சோ இப்போ m ஆனது சின்னதாயிடுச்சு, n ஆனது பெருசாயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா n மைனஸ் m அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். m is equal to 66, n is equal to 228னா n minus m is equal to 228 minus 66, which is 162. சோ இப்பயும் வந்து m குட்டி
n பெருசு இல்லையா? அப்ப இங்க m என்ன எடுத்துப்போம்? இந்த கிடைத்த விடையை 162 m ஆகவும் n வந்து 66ஆகவும் இங்கிருந்து மாத்திட்டோம். இந்த ஸ்டெப்ல இருந்து n மைனஸ் எம்முக்கு மாறிட்டா. சோ அப்போ m மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு, இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கிடைத்த விடையை m ஆகவும் எடுத்துக்கொண்ட மதிப்பை எண்ணாகவும் மாத்தி அப்படியே ரிப்பீட் பண்ணி ப்ராசஸ் பண்றோம். இந்த ஸ்டெப் வரும்போது என்னாச்சுன்னா, எம்ம விட கிடைச்ச நம்பர் ஆன்சர் வந்து பெருசா எடுத்து. அப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல எம் அதே 66 தான் வச்சுட்டோம். கிடைச்ச விடையை என்னன்னு வச்சுட்டு அந்த எம் மைனஸ் எண்ணுக்கு பதிலா என் மைனஸ் எம், திருப்பியும் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கொடுத்தத முதல் வேல்யூவை எது பெருசா இருக்கோ அதை எம்னும், எது சின்னதா இருக்கோ அதை என்னன்னு எடுத்தோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா ஒரு 360 ஒண்ணு கிடைச்சது. அத வந்து கிடைத்த விடை என், இதுல எது பெருசு, நம்ம எடுத்துக்கிட்ட மதிப்பு என்ன எடுத்ததை அடுத்த ஸ்டெப்ல எம்மா அசியூம் பண்ணிட்டோம், ஆன்சரை என்ன அசியூம் பண்ணிட்டோம். சோ அகைன் 360 இருந்து 294 போச்சுன்னா 66ன்னு வந்து, அப்ப இங்க எடுக்கும் போது 360 மைனஸ் 294 66. திருப்பி இங்க வரும்போது 294 66 போட்டோம்னா 228. இப்ப என்ன ஆச்சுன்னா, எப்பவுமே இது பெருசாக இருக்கணும், இது சின்னதா இருக்கணும். அப்பதான் எம் மைனஸ் என் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எடுத்துக்கொண்ட மதிப்பானது பெரியதாகவும் கிடைத்த மதிப்பானது சிறியதாகவும் இருந்தால்தான் எம் மைனஸ் என் அப்படிங்கிற ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். சோ இங்க வைஸ் வர்சா ஆயிடுச்சு, எம் சின்னதாகவும் என் பெருசாகவும் மாறினதுனால n மைனஸ் எம் அப்படின்னு எடுத்துரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்த விடை பெரியதாகவும் இங்கு உள்ள மதிப்பு சிறியதாகவும் தான் இருக்கு. நம்ம இந்த ஸ்டெப்ல n மைனஸ் எம் மாத்திட்டது, மாத்தும் போது நம்ம வைஸ் வர்சாவா உல்டாவா எடுத்துட்டோம். இது எம் ஆகவும் இது என் ஆகவும் எடுத்து என் மைனஸ் எம் ஃபார்முலா. அப்ப இங்கிருந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்பரை எம் ஆகவும் இந்த நம்பரை என் ஆகவும் போட்டு 162 மைனஸ் 66. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 162 minus 66 is 96. ஓகே. சோ திருப்பியும் இங்க வந்து என்ன பண்றோம், 96 minus 66 which is 30. அடுத்தது 66 minus 30. பொதுவா நார்மலா இன்னொரு வீட்டு சொல்றேன். 66 minus 30 is 36. 36 minus 30 is, sorry, 36 minus 36 minus 30 is 6. 30 minus 6. 30 minus 6 is 24. 24 minus 6 is 18. 18 minus 6 is 12. 12 minus 6 is 6. இப்போ 6 minus 6 is equal to 0. எப்போ எம்மும் என்னும் சமமாக எந்த மதிப்புல வருதோ அதுதான் நம்மளுடைய HCF. இந்த தொடர் கழித்தல் முறையில HCF. இல்ல இன்னொரு ஹிண்ட், இந்த எம் என் எம் என் என் எம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொன்னு சொல்றேன். நமக்கு ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்போ இங்க வந்து 66 மைனஸ் 228ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வில் கெட் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ தட் இஸ் ராங். நம்ம எந்த ஒரு நம்பருக்குமே ஏரியா கால்குலேட் பண்றோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோம், காமன் மல்டிபிள், காமன் ஃபேக்டர், லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் ஃபேக்டர், இந்த மாதிரி எல்லாம் மதிப்புகள் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய விடையானதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்களானதும் பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூல இருக்கக்கூடாது. ஸோ இது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு எம் மைனஸ் என்னன்னு நம்ம எடுத்துக்கணும், அசம்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புக்ல கொடுத்திருக்கிற ஃபார்முலா.
அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும் இங்க எம் ஆனது 1014னும் என் ஆனது 654னும் காமிச்சிட்டு அடுத்தடுத்த நம்பர்ல திஸ் இஸ் நாட் ரெக்வயர்டு. இப்ப இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி போட்டு எந்த இடத்துல இந்த ரெண்டும் சமமா வருதோ அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர், இன்னொரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர், இன்னொரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் கழித்தல் பண்ணிக்கிட்டே ரிப்பீட் சப்ராக்ஷன் பண்ணிட்டே வரணும். இன்னும் ஒரு நம்பர் போடலாமா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகும். ஒரு சின்ன நம்பரா போடுவோம். இது ரொம்ப பெரிய நம்பரா போட்டோம். இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கான மீபோக்கா வந்து 6. நம்ம சிமுலேஷன்லயே 6 தானே கண்டுபிடிச்சோம். அப்ப அங்க வந்து 2 ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம். இங்க ஒரு 10 ஸ்டெப், பிகாஸ் நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் கொடுத்துருக்காங்க. தொடர் கழித்தல் முறைன்னு கொஸ்டின் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இங்க ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? 70. எது சின்ன நம்பர்? 42. சோ வந்து இது ரெண்டையும் எடுத்து வச்சு எம் என்னும் மென்ஷன் பண்ணியாச்சு. சோ அப்போ 70 மைனஸ் 42. சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எம் மைனஸ் என் அப்படின்னு போட்டோம். 70 மைனஸ் 42 28. 42 மைனஸ் 28 14. 28 மைனஸ் 14 அகெயின் 14. 14 வந்துருச்சா? ரெண்டு மதிப்பு ஈக்குவலா? அப்ப இங்க 14 மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. அப்போ பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி எது வந்து எம் இஸ் ஈக்குவல் டு என் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையானது எம் மைனஸ் எம் என் மெத்தட். எம் ஈக்குவல் டு என் எங்க வருதோ அதுதான் அதற்கான ஹெச்சிஎஃப். எம் ஈக்குவல் டு என் எங்க வருதோ அதுதான் அதற்கான ஹெச்சிஎஃப். சோ எம்மும் என்னும் சமமாகிற வரைக்கும் ரிப்பீட்டடா நம்ம வந்து கழிச்சுட்டே வரணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். இது ரிலேட்டடா கொஞ்சம் வந்து சம் வேர்ட் வால் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்லயும் வந்து இதுதான் கண்டினியூ ஆகும். ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றது. தொடர் கழித்தல் முறை பார்த்துறோம், தொடர் வகுத்தல் முறை இருக்கு. சரியா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம இப்ப ஆக்டிவிட்டிஸ் போலாம். வாட் வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 5 and 15? 5,15 எல் டிவிஷன்ல போடுங்க. 5 1 5, 5 3 15, திருப்பி 3ல போட்டீங்கன்னா 3 1 3, 5 3 15. The LCM of 8 and 10. Sorry, 8 and 10 is 80. 8, 10க்கு LCM வந்து 80 வருமா? டிவிஷன் யோஸ் பாருங்க. 8, 10. இது வந்து 8ஆம் வாய்ப்பாடுலயே 2ஆம் வாய்ப்பாடுல தான் போட முடியும். 2ல போனீங்கன்னா 4 2 8, I 2 10, 4ஆல போனீங்கன்னா 4 4, 5 அப்படியே வரும். திருப்பி 5ஆல போட்டீங்கன்னா 1 1, 4 2 8, 8 5 40. இங்க 80ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ். வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 5 and 6? இதுக்கு வந்து 5ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை, 6ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை, 6 5 30. ஆன்சர்ஸ் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா சாட்ல சொல்லுங்க.
The LCM of 3 and 4 is 72. Yes or no? LCM of 3 and 7 is 42. True false? False. ஏன்னா 37 தான். ரெண்டுத்துக்கும் காமன் இல்லைன்னா கூட மல்டிப்ளை பண்ணிப்போமே தவிர 42 ஆச்சே ஆகாது. The LCM of what's the LCM of 4 and 9? 4க்கும் 9க்கும் இல்லையா? இதுக்கு புவான மதிப்பு இல்லைனாலும் 4 4 9 9 1 1 9 4 36 சாரி 36. ஓகே. The LCM of 7 and 12 is 28. 7க்கும் 12க்கும் 28 வரும் LCM கிடையாது. ஏன்னா 12 இன்டூ 7 தான். ஏன்னா 12க்கும் 7க்கும் பொதுவான மடங்கு இல்லாததுனால 12 7ஐயும் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்ப ஃபால்ஸ். ஸோ நம்ம போட்ட எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். ஒரே ஒரு இடத்துல நம்ம மார்க் கிளிக் பண்ணிட்டோம். 36க்கு 32 சொல்லிட்டு. ஸோ மற்றபடி எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். ஓகே, வெரி குட். What what is the lowest common multiple of 2, 3, and 4? What is the lowest common multiple of 2, 3, and 4? 2, 3, 4. 12. Very good. What is the highest common factor of 3, 6, and 9? What is the highest common factor of 3, 6, and 9? Least common, lowest common multiple க்கும் highest common factor க்கும் difference இருக்கு. Simulation காமிச்சேன், யோசிச்சு சொல்லுங்க. 3. Very good. What is the lowest common multiple of 5 and 6? 30. Correct. What is the highest common factor of 10 and 15? 5. Highest common factor. See, போட்ட எல்லா ஆன்சருமே கரெக்ட். வெரி குட். ஸோ இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ல என்ன எப்படி நம்பர்ஸ், ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இது பாருங்க, இது நீங்க செலக்ட் பண்ணும். ஸோ 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 4 வருமா இல்லை 18 வருமா, என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணும். 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் என்ன வரும், HCF of 28 and 36 ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? HCF of 28 and 36க்கு ஈஸியா போட்டுடலாமா? அதை ஃபர்ஸ்ட் எது நமக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. 28ம் 36 இல்லையா? 2ஆல போட்டீங்கன்னா 14 2 28, 18 2 36. அகெயின் 2ஆல போட்டீங்கன்னா 7 2 14, 9 2 18. அதுக்கப்புறம் அகெயின் இதை 7ஆல போடலாம், இதை 9ஆல போடலாம். போட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு போடணுமா? தேவையில்லை. இதை 2 காமன் ஃபேக்டர் எது வருது, 2 இன்டூ 2 மட்டும் தான். ஏன்னா 7ம் 9ம் காமனா வராதே, அது அடுத்தடுத்து நீங்க முடிப்போம். பட் காமன் எது பொதுவானது
எது பொதுவானது? 2 இன்டூ 2 4. அப்போ HCF of 28 and 36 is 4. அடுத்தது 1, 2, 3, 4, 6, 8, 12 and 24 are factors of a number. 24க்கு வந்து 2ஆல போடலாம் 12. 12 2 24. 6 2 12. 3 2 6. 4 2 8. 6 4 20. 24 வந்து 12 2 24. 8 3 24. 6 4 24. 4 6 24. 8 3 24. 12 2 24. 24 1 24. அப்ப 24க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 6 8 and 24. 12 and 24 are factors of 24. அடுத்தது 3 is a factor of, இங்க இப்போ 3 is a factor of எது வரும் சொல்லுங்க? இல்லை. ஏன் இங்க 3 is a factor of 18 சொல்லலாம் 21 சொல்லலாம். பட் 7 is the factor of 18 சொல்ல முடியுமா? 18ங்கிறது ஏழாம் வாய்ப்பாடுல வருமா? அந்த எண்ணானது வராது. 21 ஏழாம் வாய்ப்பாடுல வரும். அப்போ priority is for 7 is the factor of 21 and 3 is the factor of 18. 7 is the factor of 21 and 3 is the factor of 18. If the HCF of 36 and 60 is 12, what would be the common factors? So 36ம் 60ம் ரெண்டாம் வாய்ப்பாடுல போகும், மூணாம் வாய்ப்பாடுல போகும். 4 6 12 இது எல்லாத்துலயுமே இந்த நம்பர்ஸ் ரெண்டுமே போகும். 36ம் 60ம். அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இருக்கு? ஓகே, 1 2 3 4 6 12 சப்மிட் பண்ணலாமா? வெரி குட். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். விச் இஸ் நாட் ஃபேக்டர் ஆஃப் 20? இதுல 20 உடைய ஃபேக்டர் இல்லாதது 6. ஏன்னா 5 2 4 10 இது எல்லாமே வரும். 20க்கு மட்டும்தான் அது ஃபேக்டர் கிடையாது. வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 6 and 8? 8 6 48. அதோடைய ஹாஃப் 24. which is the HCF of 18 and 24? பொது காமன் வந்து 6. If the product of numbers is 50 and their LCM is 10, what is HCF? 5. If the HCF and the LCM of two numbers is 18 and 162, and one number is 36 and other number is 81, calculate பண்ணுங்க ரெண்டையும் உட்காந்து. 3/25 is a terminating decimal. இது வந்து நம்ம வந்து டெசிமல்ஸ்ல பார்த்திருக்கோம். 3/25 is the terminating decimal. Yes. which are not a terminating decimal? இதுல எது terminating decimal கிடையாது? 5/9 terminate வந்து பண்ணவே முடியாது. which is a irrational number? irrational numberக்கு example 3 to the power 1/2 irrational number. which is not a common multiple of 12 and 15. நீங்க கொடுத்திருக்கிற நம்பர்ல எது காமன் மல்டிபிள் கிடையாது? 12க்கும் 15க்கும் 30. which can have a zero at its unit place if calculated. இதுல எந்த மதிப்புமே வராது. சோ அப்போ none of this. எல்லாமே கரெக்ட், எல்லா ஆன்சரும் கரெக்ட். 10 out of 10. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்.
ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் அண்ட் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் வந்து அடுத்த கிளாஸ்லயும் இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.